வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்க போதில் இதை முன்னிட்டு சில முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் ஒரு நல்ல அப்டேட்டோடவே இந்த கான்டென்ட் ஆரம்பிக்கிறேன். நம்ம இந்திய மகளிர் அணி இருக்குல்ல, அவங்க ஒரு மகத்தான சாதனை இப்போ படைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நாம் அதிகப்படியாக மென்ஸ் கிரிக்கெட் சார்ந்து தான் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரிய ரியாலிட்டி, எந்த விஷயம் சார்ந்து பேசினா மக்கள் அதிகமாக பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஏன்பா எங்களை பற்றியே பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்திய மகளிர் அணி இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. அதாவது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியை டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் நாம் தோற்கடிச்சதே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு களங்கம் இந்திய அணி மேலே இருந்துச்சுல, அதை இப்போ தொடச்சி எறிஞ்சிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்திய மகளிர் அணி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியை ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் அந்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்த சம்மரியை பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மகளிர் அணி எந்த அளவுக்கு டாமினண்ட்டாக இருந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியும். இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்தவரைக்கும் நம்ம வான்கடையில் நடந்துச்சுங்க, மும்பையில். சும்மா சொல்லக்கூடாது, அரங்கம் நிறைந்த காட்சியாக தான் பார்க்க முடியும். அந்தளவுக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் நம்ம டீமை சப்போர்ட் பண்ண அங்கே வந்திருந்தாங்க. இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய அணியோட ஸ்கோர் 406. ஆனால் ஆஸ்திரேலியா அணியால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 219 மட்டும் தான் குவிக்க முடிஞ்சது. இதை தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 261 ரன்னு தான் ஆஸ்திரேலியா அணியால் குவிக்க முடிஞ்சது. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு 75 செட் பண்ணப்படுச்சு. அவ்வளோதான், அழகாக அடித்து முடிச்சுட்டு வந்துட்டே இருந்துட்டோம். 2 விக்கெட்ஸை மட்டும் இழந்த நாம 75 ரன்ஸை குவிச்சு 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டோம். இங்கே தான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்ற விஷயம் நல்லா தலை தூக்கி பார்க்குது. இங்கே இருக்குல்ல, இந்த ஒரு ஃபோட்டோ அண்ட் இந்த ஒரு ஃபோட்டோ, ரெண்டுதையும் பாருங்கள். இந்த கேமராவை கையில் வச்சுட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, இந்த ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி இருக்குல்ல, இப்போ தோல்வியை தழுவின அந்த அணியோட கேப்டனான அலிசா ஹேலி, இவங்க தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வேறு யாரையும் இல்லை. நம்ம ஜெயிச்ச டீம் இருக்குல்ல, ஜெயிச்ச டீம் நம்ம இந்திய மகளிர் அணி, அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறாங்க. செம்மையாக இருக்குல்ல இதை பார்க்குறதுக்கு. எந்த விதமான ஈகவும் துளியும் இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கப்பா, ஹிஸ்டாரிக்கலாக ஃபர்ஸ்ட் வின்னை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யாரையும் வந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு சர்ச்சையாக வேறு வெடிச்சுது. யாருமே எதிர்பார்க்குற சட்டுன்னு ஒரு சர்ச்சையாக மாறிடுச்சு. எப்படி ஒரு விளையாட்டு இருந்த வீராங்கனை கையில் கேமரா கொண்டு களத்துக்கு போனாங்க, அவங்க எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம், இதுபோல் கேமராவில் கொண்டு போக முடியுமா களத்துக்குள்ளே, அது இதுன்னு சில பேர் பதிவுகளை போட ஆரம்பித்தாங்க. இது ப்ரெஸ் மீட் வரைக்குமே எதிரொலிக்க ஆரம்பிச்சது. என்னங்க இது போல் நீங்கள் பண்ணுறீங்களாமேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே ஒரு பதிலை சொன்னாங்க, ஏங்க அது ஏன் கேமராலாம் கிடையாதுங்க, அங்கே இந்த ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பாங்கள்ல, அப்புறம் இந்த மேட்சை கவர் பண்ண வர கேமராமேன்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களில் ஒருத்தர் கிட்டேருந்து நான் வாங்கி எடுத்தேன், அவ்வளோதான், அது என்னோடலாம் கிடையாதுங்க அப்படின்னு இருக்காங்க. எதெல்லாம் சீரியஸாக பார்க்கணுன்னு ஒரு விஷயம் இருக்குது, எதெல்லாம் அப்படி கடந்து போயிடணுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இது ஈஸியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிற விஷயம், இதை கூட சில பேர் பஞ்சாயத்தாக மாற்றுறாங்கன்னா என்னத்தை சொல்கிறது. சரி, ஓகே, எது எப்படியோ நம்ம அணி முறை ஆஸ்திரேலியா பீட் பண்ணியிருக்கல, நல்ல ஒரு எதிர்காலம் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி சார்ந்து பெருசாகவே தெரியுதுங்க நம்மளுக்கு. ஓகே, அடுத்தபடியாக இந்த வருஷத்தில் அதிக ஓடிஐ வெற்றிகளை பதிவு பண்ண அணின்ற பெருமை நம்ம இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் இடத்துக்கும் அடுத்தடுத்த இடங்களில் இருக்க அணிகளுக்கும் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் 2023 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்திய அணி 27 ஓடிஐ மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் வேர்ல்டு கப்பில் உங்களுக்கே தெரியும், திரும்ப சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, ஃபைனல்ஸில் மட்டும் தோற்றோம். பட் ஆரம்பத்துலேருந்து இந்த ஃபைனல்ஸ்க்கு முந்தைய போட்டிகள் வரைக்கும் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தோம். எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 27 வெற்றிகள். 2வது இடத்துல சவுத் ஆஃப்ரிக்காவும் ஸ்ரீலங்காவும் இருக்குது, தலா 16 வெற்றிகளோடு. 3வது இடத்துல நியூசிலாந்து 15 வெற்றிகள், ஆஸ்திரேலியா 14 வெற்றிகள். இந்த பட்டியலில் கடைசி இடத்துல ஆஸ்திரேலியா இருந்தாலும் அடிக்க வேண்டிய மேட்ச்சில் அடிச்சாங்க பாருங்கள் ஃபைனல்ஸில், அதுதான் ஆஸ்திரேலியா. நம்ம ஸ்கையோட நிலைமையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஸ்டிக்கை வச்சு நடந்துக்கிட்டு இருக்கா. அப்படி அடுத்த வருஷம் ரொம்ப நாட்களால் வரத்துக்கு ஏதாவது சில நாட்கள் அடுத்த வருஷம் வந்துட போகுது. அடுத்த வருஷம் இந்த T20 வேர்ல்டு கப் வர நடக்க போகுது. T20 கிரிக்கெட் அரங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக, உலகத்திலே நம்பர் 1 பேட்ஸ்மேனாக பார்க்கப்படுறது நம்ம ஸ்கை தான். அதுவும் சமீபத்தில் T20 சீரீஸ் சார்ந்து நம்ம இந்திய அணிக்கு தலைமை ஏற்றதும் ஸ்கை தான், ஜெயிச்சும் கொடுத்துருக்கா. அப்படி அப்பேற்பட்ட ஸ்கைக்கு தான் இந்த நிலமை. ஆனால் விட்டு என்ன தெரியுமா ப்ளஸ்ஸு, என்னதான் அடிபட்டோம், என்னதான் இந்த கிரிக்கெட் கரியர் சார்ந்து சில பின்னடைவுகளை சந்திக்கிட்டோம், முகத்தில் செருப்பு மட்டும் மாறவே மாறாது. அவர் இந்த சிவிங்கம் போட்டு மென்னிக்கிட்டே இருக்கார்ல ஒரு மேட்சஸ்லேயும், அதை நிறைய பேர் ஆட்டிடியூட் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவரே சொன்ன விஷயம், எனக்கு பதட்டம் அதிகமாக இருக்குங்க, அதனால அதை போட்டு மென்னிக்கிட்டே பதட்டத்தை குறைப்பேன் அப்படின்னு இருக்காரு. அப்பேற்பட்ட ஸ்கை சீக்கிரமாக ரெக்கவரியாக வெளியே வரணும், இந்த காயத்திலேருந்து மீளணும். இந்த ஆப்கானிக்கு எதிராக நம்ம T20 சீரீஸை விளையாட போகிறோம் பார்த்தீங்களா, அதில் கூட ஸ்கை பங்கேற்கிறது கொஞ்சம் சிரமம் தான். நம்ம ஷர்துல் தாக்கூர் இருக்கார்ல, அதை நம்ம தாய் கழகம் CSKக்கு திரும்பி இருக்கார்ல, அப்பேற்பட்ட ஷர்துல் தாக்கூர் கொஞ்சம் எமோஷனலாக பேசியிருக்காருங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காரு, நான் இது வரைக்கும் ஒரு மேட்ச் சார்ந்து கேட்ட சத்தத்துலேயே அதிகபட்ச சத்தம் பார்த்தீங்கன்னா MS தோனி அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே அப்படி என்ட்ரி ஆவார்ல, அந்த நேரத்தில் எழும்புற சவுண்டு தான். என்ன சத்தமாக இருக்கும், MS தோனி பாய் உள்ளே வராரு அப்படின்னா
என் லைஃப்பில் வேறு எந்த பிளேயர்ஸாக இருந்தால் இவ்வளோ சத்தத்தை நான் சியர் சவுண்டு கேட்டதே இல்லைங்க, லவுடஸ்ட் சியர்ஸு. ஆனால் அவருக்கு மட்டும் தான் கேட்டிருக்கேன். சிஎஸ்கே டீம் தான் என்னை காப்பாற்றுச்சு. இந்த ஆக்ஷனில் கூட அவங்க தான் காப்பாற்றிருக்காங்க. கஷ்டமான நேரத்தில் என் கூட நின்ன ஒரே டீம் சிஎஸ்கே தான். கடந்த 2018 அண்ட் 2021 இந்த 2 எடிஷன்ஸில் சிஎஸ்கே டீமுக்காக அதிக விக்கெட்ஸை வீழ்த்தின ஒரே பவுலர் நான் தாங்க. அப்பேற்பட்டனா இந்த 2024 ஐபிஎல் எடிஷன் இருக்குல்ல, அதுலேயும் 2018 2021 இந்த எடிஷன்ஸில் என்னென்ன பண்ணணும் அதை பண்ணுவேன். அந்த அளவுக்கு என்னோட பவுலிங் இருக்கும்னு நான் மனுஷன் இப்போ ஒரு சபதமே போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஷர்துல் சார்ந்த அப்டேட்டுக்கு அடுத்தபடியாக சிஎஸ்கே அப்டேட்டே சொல்லிடுறேன்னு, நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உடற்தகுதி சார்ந்து எந்த தொய்வும் இல்லாமல் இருக்காராம். இதை சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ஒரு முழுக்க ஃபிட்டானால் மட்டும்தான் இந்த 2024 ஐபிஎல்ல களமிறங்குவார். ஓகேவா? ஸோ அந்த 1% சான்ஸ் மட்டும் கொஞ்சம் பின்னாடி எஞ்சிட்டு இருக்கு. அது பின்னாடி பூதாகரமாக மாறிடுச்சுன்னா இந்த மனுஷன் விளையாட முடியாமல் போயிடும். நமக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்க வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஐபிஎல் டோர்னமெண்ட்டை நிறைய பேர் பார்க்க காரணமே இந்த மனுஷன் விளையாடுறாரு அப்படின்றதுனால தான். அது இருக்கு கடைசி எடிஷனாக இது மாறலான்னு கூட சொல்லப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் அரங்கிலேருந்து ஓய்வு பெற பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஐபிஎல் மட்டும் விளையாடிட்டு இருக்காரு, அதுவும் இல்லாமல் போயிடும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அப்டேட் தான் இதை பார்க்க முடியுதுங்க. தோனிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃபைனாக இருக்கார். தோனியோட ப்ராக்டிஸ் செஷன் இருக்குல்ல, இந்த வலைப்பயிற்சி, அது வர ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறாராம். அதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் ஒட்டுமொத்த சிஎஸ்கே டீம் இருக்குல்லங்க, அந்த டீமோட பிளேயர்ஸ் எல்லாருமே எப்போ இந்த ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிக்கிறாங்கன்னா மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் எல்லா பிளேயர்ஸும் ஆரம்பித்து அது அப்படியே கொஞ்சம் பூஸ்டப் ஆகி போயிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஐபிஎல் ஆரம்பிக்கும். இந்த வாட்டி சமவேந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே வேண்டாம். சிஎஸ்கேவோட சிஇஓ இருக்கார்ல, அவர் இப்போ என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா, நாங்கள் இந்த மினி ஆக்ஷனில் செயல்பட்டதை வச்சு பல பேர் பல அசம்ஷன்ஸை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதில் பெரும்பாலான தரப்பில் தெரிவிக்கிறாங்களே ஃபியூச்சர் சார்ந்த சிஎஸ்கே அணி பில்ட் பண்ணப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அது உண்மைதான் சொல்லியிருக்காருங்க. ஏன்னா அந்த ரிஸ்வின்ற ஒரு பிளேயரை உள்ளே எடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் சில புதுமுக நபர்கள் சார்ந்த அவங்களோட தேர்தல்கள் இருந்துச்சு. இதெல்லாமல் நம்ம பார்க்கும்போது முன் வச்ச ஒரு விஷயம் தான், ஓகே ஃபியூச்சர் சிஎஸ்கே பில்ட் பண்ணுறாங்கன்னு அதை தான் சிஇஓவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த இனிய கிறிஸ்துமஸ் தினத்தன்னைக்கு இவரோட பிறந்த நாளையும் யாரும் மறந்துடக்கூடாது. நம்ம அலிஸ்டர் குக், சர் அலிஸ்டர் குக், இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குக்கு சமைச்ச இன்னிங்ஸ்லாம் இருக்கு பாருங்க, ஒன்று தரமாக இருக்கும். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியில், அதுவும் அந்த டெஸ்ட் கிரிக்கெட் இருக்குல்ல, இங்கிலாந்து கிரிக்கெட் சார்ந்து, அதில் மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்தினது அலிஸ்டர் குக்கு தான். சாதாரண விஷயமாங்க. கிரேட்டஸ்ட் டெஸ்ட் ஓப்பனர்ஸ் ஆஃப் ஆல் டைம், இங்கிலாந்து டீம் மட்டும் சார்ந்து நான் சொல்லலை, உலக அரங்கிலையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஓப்பனிங் பேட்டர்ஸாக களமிறங்கி சோபிச்சிருப்பாங்க பாருங்க, அதில் தலையாய இடத்துல இருக்கிறது நம்ம அலிஸ்டர் குக்கு தான். இது நீங்கள் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணிக்காக டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் லீடிங் ரன் கெட்டராக இருக்கிறது குக்கு தான். கிட்டத்தட்ட 12,472 ரன்ஸுங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டும். ஒரு சதத்தை பதிவு பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் நம்ம குக் அடித்த சதங்கள் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 33. இதுக்கெல்லாம் மேலே டபுள் 100 ஒரு மேட்ச்சில் அடிக்கிறதே கஷ்டம், பல பேருக்கு கனவாக இருக்கும். அந்த சாதனை இந்த மனுஷன் 5 வாட்டி படைச்சிருக்காருங்க. டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் 5 இரட்டை சதங்கள் அடித்தவர் தான் நம்ம அலிஸ்டர் குக்கு. அப்பேற்பட்ட இந்த லெஜெண்டரி பிளேயருக்கு நாம் இந்த நேரத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம். இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்துட்டாலே செலிப்ரேஷனுக்கு பஞ்சமே இருக்காது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டேவிட் வார்னர் அண்ட் மேக்ஸ்வெல், இவங்க 2 பேர் சார்ந்த படங்கள் தான். டேவிட் வார்னர் அவரோட குடும்பத்தோடு கிறிஸ்மஸை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு கூட தன்னோட மகளோடு சேர்ந்து நெட் ப்ராக்டிஸில் ஈடுபட்டிருக்காரு. அடுத்தடுத்த மேட்சஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்களா, தலைவர் என்னோட பார்த்து வச்சிருக்காரு பார்த்தீங்களா, மகளுக்கு பந்து வீசி மகளை ஆட வச்சு அழகு பார்த்துருக்காரு. இதை ஒரு கொண்டாட்டமாக வேறு பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்வெலோட குழந்தை இருக்காங்கள, அவங்கள தூக்கி கொஞ்சிற புகைப்படத்தை அவங்களே பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அப்படின்றத அந்த ஃபேமிலி இந்தளவுக்கு கொண்டாடிட்டு இருக்கிறதா அவங்க பயங்கர சந்தோஷத்தோடு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஏன்பா எங்கே பார்த்தாலும் குடும்பத்தோடய ஃபோட்டோ போட்டுட்டு இருக்கீங்களே, நான் சிங்கிள் பாய், சிங்கத்தோடு சிங்கிளாக ஃபோட்டோ போடுறேன்ட்டு நம்ம கில்லு பார்த்துருக்க வேலை தான் இது. சவுத் ஆஃப்ரிக்காவில் தானே மாட்கள்லாம் இப்போ இருக்காங்க. அங்கே இந்த வனங்கள் சார்ந்து உள்ளே போயிட்டு ஃபுல்லாக அந்த சஃபாரி அனுபவத்தை என்ஜாய் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதன் ஒரு பகுதியாக நம்ம கில்லு சிங்கத்துக்கு கூட செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ இப்போ பதிவேற்றம் பண்ணியிருக்காரு. இந்த சிங்கம் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்க போது பாருங்க, அதில் எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ண போது தெரியல, பண்ணணும், அதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். இவர் யாரையும் சாராத ஒரு பிளேயராக இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காரு, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். இவருக்கான கிரிக்கெட் ஃபியூச்சர் மட்டும் இல்லை, மாஸ்டர் பிளாஸ்டர் ஃபேமிலி சார்ந்த கனெக்ட் எதனா பெருசாக பின்னாடி கிடைக்குமான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பேச்சு அடிபட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆகட்டுமே, அதுக்கப்புறம் பெருசாக பேசுவோம். அப்புறம் இந்த ஒரு புகைப்படங்க, நிறைய ஸ்டார்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய கனவே அதுதான், அட்டைப்படத்தில் வரணும் அப்படின்றது. ஆனால் கில்லுக்கு ஒரு முறை 2 முறை இல்லை, தொடர்ந்து இந்த கனவு பழிச்சிக்கிட்டே இருக்குது. இந்தியா ஃபோப்ஸ் இருக்குல்ல, அதோட அட்டை படத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சுப்மன் கில் இருக்கா பாருங்க, இந்திய கிரிக்கெட் அணியோட ஃபியூச்சர்னு போற்றப்பட்டு இருக்க ஒருத்தர், அவரோட புகைப்படம் தான் நல்லா பழிச்சுன்னு வந்திருக்கு. இவங்க 2 பேர் யார் தெரியுதா? நம்ம ஹர்ஷ்தீப் சிங் இருக்கார்ல,
அதை இப்போ நடந்து முடிஞ்ச சவுத் ஆஃப்ரிக்கா டோர்னமெண்ட்டுக்கு எதிராக நல்ல பர்ஃபார்மன்ஸை முன்னெடுத்தார் பாருங்க. அப்பேற்பட்ட இந்திய கிரிக்கெட் பவுலரான ஹர்ஷ்தீப் சிங்கோட பேரண்ட்ஸ் தான் இவங்க. இவர் ஹர்ஷ்தீப்போட அப்பா, இவங்க ஹர்ஷ்தீப்போட அம்மா. இவங்க 2 பேரும் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டோர்னமெண்ட்டில் இந்திய அணி சார்பில் விளையாடின நம்ம ஹர்ஷ்தீப் சிங்குக்கு விருதுகள் குவிஞ்சது பார்த்தீங்களா, ஒவ்வொரு மேட்சஸ் சார்ந்தோம். அந்த விருதுகளை அவங்க கைகளில் ஏந்தி ஆனந்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பெற்றோரை பெருமைப்படுத்துறதுக்கு இதை விட பெரிய விஷயம் வேறு எந்த மகன் என்ன செய்ய முடியும்? இதான் ஹர்ஷ்தீப் செஞ்சுருக்காரு. பையனை நினச்சி இந்த ஃபேமிலி இவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் நம்ம ராகுல் டிராவிட் அவர்கள் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணியிருக்காருங்க. ஏன்னா இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் நம்ம தோற்றதை நினச்சி இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பார்த்த நமக்கே எப்படின்னா தோல்வியை தருணம் இந்திய அணிக்கு பயிற்சியாளராக இருந்த டிராவிட் நிலைமை யோசிச்சு பாருங்கள். இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, வேர்ல்ட் கப் தோல்வியால் ஏமாற்றம் அடைஞ்சோம், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக அதையே நினச்சிட்டு இருக்க முடியுமாங்க? நாங்கள் அதிலிருந்து மீண்டும் வந்துட்டோம். தோல்விகளை கடந்து வர்றதில் வீரர்கள் எப்போவுமே வல்லவர்கள் தான். இதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த போட்டிகளை சரிவர ஆட முடியாதுங்க. ஸோ எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மேட்சஸில் ஜெயிக்கிறது சார்ந்துதான்னு இவர் சொல்லியிருக்காரு. ஒரு வழியாக இந்த முகங்களை திரும்ப பார்க்க முடியறதா மாறிடுச்சு. நம்ம பும்ரா, ரோஹித் சர்மா, சுமன் கில் எல்லாருமே தீவிரமான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஹிட்மேன் சிரித்து பார்த்தே நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் தோல்வியை தழுவின பிற்பாடு இந்த மனுஷன் இப்போ வழக்கம் போல் வந்துட்டாருங்க. சரி, அடுத்தடுத்த மேட்சை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் டிராவிட் சொன்னார்ல, அதை தான் இவரை முன்மொழிஞ்சு இப்போ நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவில் தீவிரமான வலைப்பயிற்சி போய்கிட்டு இருக்கு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸில் தலைவனோட என்ட்ரி வேறு லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்குற நீங்களும் எதிர்பாருங்க. ஏன்னா அவரோட முந்தைய ஸ்டாட்ஸ் அப்படிங்க நம்ம ரோஹித் பாய் இது மறக்க முடியாத சில ஸ்டாட்ஸை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது 2019 சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரீஸில் நம்ம ரோஹித் பாயோட ருத்ர தாண்டவங்கள் 3 மேட்சஸ் விளையாடினாருங்க. அப்போது 4 இன்னிங்ஸில் 529 ரன்ஸு, ஆவரேஜை பார்த்தீங்களா 132.25, ஸ்ட்ரைக் ரேட் 77.45. டெஸ்ட்டு சார்ந்து சொல்கிறேன், ODI T20 சார்ந்து சொல்ல, ஸ்ட்ரைக் ரேட் 77.45. சதங்கள் 3 சதங்கள் அடித்தாருங்க. 4 இன்னிங்ஸில் 3 சதங்கள். ஸோ 2019 சவுத் ஆஃப்ரிக்கா எதிரான டெஸ்ட் சீரிஸ் வேறு லெவலில் அமைஞ்சிருந்துச்சு நம்ம ரோஹித் பாய்க்கு. அவர் திரும்பவும் கம்பேக் இந்த சீரீஸில் கொடுத்தாரு, அல்டிமேட்டாக இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு யார் நைட் மேரோ இல்லையோ, இந்த மனுஷன் நைட் மேர் தான். அப்பேற்பட பற்றி பேசாமல் இருக்க முடியுமா நம்ம விராட் கோலி பாய்? இவரும் தீவிரமான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கோட்டுன்ற பேர் இவருக்கு சாதாரணமாக வரலங்க. மனுஷன் அடிச்ச அடி அப்படி ஒவ்வொரு அணிகளையும், இந்த டீம் பெரிய டீம், அந்த டீம் சின்ன டீம், இதுக்கிட்ட தான் அடிப்பெல்லாம் கிடையாது. எந்த டீம் வந்தாலும் அடி பண்ணுற மாதிரி தான் எல்லாரும் அடித்தார். குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்காவை பொழந்து கட்டினாப்புல. விராட் கோலியோட ஆவரேஜ் இந்த டெஸ்ட் சீரீஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக 2013 டூரில் 68 ஆவரேஜ், 2018 டூரில் பார்த்தீங்கன்னா 47.66 ஆவரேஜ், 2022 40.25 ஆவரேஜ். இவர்கிட்ட என்ன ப்ளஸ்னா 2013 இருந்த அதே ஃபார்ம் தான் 2023 இப்போ வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்காப்புல. சாதாரண விஷயமாங்க, எத்தனை பிளேயர்ஸ் எல்லாம் சாத்தியப்படுத்த முடியும்? ஸோ இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்சில் இவரோட 2013 பிரைம் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே இந்த டோர்னமெண்ட்டில் காமிச்சாருன்னா வெகு சிறப்பாக இருக்கும். கடந்த நவம்பர் மாதத்தை பேஸ் பண்ணி டாப் 5 மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இன் இந்தியா இந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் டாமினண்ட்டாக இருக்கிறதும் நம்ம விராட் பாய் தான். இதில் 3வது இடம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, 4வது இடம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, 5வது இடம் சச்சின் டெண்டுல்கர். ஏன்பா 2வது இடத்த மட்டும் சொல்லாமல் விட்டியன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் MS தோனி இருக்காப்புல. ஒரு மனுஷன் விளையாடிட்டு இருக்கப்ப அவர் இந்த லிஸ்ட்டில் வர்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் விளையாடவே இல்லை, IPL மட்டும் தான் தலையை காமிச்சு போகிறாரு. ஆனால் அந்த தலை எந்த பட்டியல் அந்த சாதனைகள் சார்ந்து ஃபேன்ஸோட கிரேஸ் சார்ந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துக்கிட்டு இருக்க அவரோட பேர், அவர் தான் MS தோனி. இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது MS தோனி. இன்னொரு பக்கம் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவர்களும் இப்போ விளையாடாத ஒரு பிளேயர், அவரும் இந்த பட்டியல் இடம் பிடிச்சிருக்காரு. அந்த பட்டியல் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சே பார்க்கணும். நம்ம ரொனால்டோ இந்தியாவில் ஓகேவா, இந்தியா பேஸ் பண்ணி சொல்கிறேன், நம்ம ரொனால்டோ கிரிக்கெட் மட்டும்தான் ஒரே விளையாட்டு கிடையாது, கால்பந்தாட்ட அரங்கு அதோட ஒரு படி மேலே. இந்த உண்மை கிரிக்கெட் ரசிகர்கள் பெருசாக ஏற்றுக்க மாட்டீங்க, ஆனால் உண்மை ஒன்று தான் இருக்க முடியும். இதுதான் உண்மை. உலகத்திலேயே அதிகமான ரசிகர்களை கொண்ட விளையாட்டுகள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் கிரிக்கெட் கிடையவே கிடையாது. அந்த உண்மை தெரியுமா உங்களுக்கு? நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உண்மை புரிஞ்சிடும். இந்த கால்பந்தாட்ட அரங்கில் இந்தியா சோபிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தொடர்ந்து நம்ம சொதப்பிக்கிட்டு தான் இருக்கோம். முக்கியமான மேட்சஸ் சார்ந்து சொதப்பல்கள் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் நம்மக்கிட்ட நல்ல பிளேயர்ஸ் இருந்தும் கூட பெருசாக நல்ல கால்பந்தாட்ட அரங்கில் சோபிக்க முடியல. தகுதி சுற்றிலேயே நாம் தடுமாறி போக வேண்டியதாக இருந்துகிட்ருக்கு. அந்த நிலைமை மாறிச்சுன்னா கிரிக்கெட்டுக்கு மாற்றா இன்னொரு ஸ்போர்ட்டை பற்றி இந்தியாவில் நிறைய பேசுவோம். நிறைய பிளேயர்ஸை நம்ம வட சென்னையிலிருந்து நிறைய பிளேயர்ஸ் மேலே போனால் ஆச்சரியப்படுத்திக்க இல்லாமல் போகும். ஸோ கால்பந்தாட்ட விளையாட்டை வளர்க்குறதுக்கு கிரிக்கெட் ஃபேன்ஸ் நாம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும். இறுதி முடிவு உங்கள் கையில் தான் மக்களே. ஓகே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். இந்த சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணுக்கே போயிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவை அங்கே வச்சு அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். அப்போ ஏற்பட்ட வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குதுங்க இந்த டெஸ்ட் சீரீஸில். இதில் எந்த டீம் நல்லா சோபிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியாவா, சவுத் ஆஃப்ரிக்காவா?
உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.